என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு தான் தெரிஞ்ச அரசியல். திமுகனா கொள்கை, கொள்கை, நாங்க தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். அண்ணாவோட கொள்கையை நாங்கள் கடைபிடிக்கிறோம், தலைவர் கடைபிடிக்கிறாரு. அண்ணாவோட கொள்கை என்ன? பெரிய திராவிடன் 4 மணி நேரம் பேசுவான். எல்லோரும் சமமா நினைக்கிறது தான் அண்ணாவோட கொள்கை. எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. இங்க இருக்கிற பிஎல்ஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. அப்ப அண்ணாவோட குறிக்கோள் என்ன? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இதுக்கு மேல என்னப்பா கொள்கை வேணும் எங்க தலைவருக்கு? சொல்லுங்க. நீ 10 மணி நேரம் மேடை போட்டு பேசுற வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். நீ மேடை போட்டு எதுவும் கடைபிடிக்க மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். நான் ஒத்துக்கிறேன், கலைஞர் மேலே பெரிய விமர்சனம் 2 விஷயம் இருக்கு. குடும்ப ஆட்சியும் ஊழலும், அதில் பெரிய விமர்சனம். இன்னொன்று சமூக நீதியை கொஞ்சம் உருவாக்குனாரு. அதில் எங்களுக்கு எந்த விதமான இல்லை. ஏன்னா தலைவருக்கு கலைஞரே பிடிக்கும், அதை கூட நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ இருக்கிற ஸ்டாலின் திமுக இருக்கு, அவர் விமர்சனம் பண்ணி பிரோஜனம். அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் சுற்றியில் என்ன நடக்குன்னு தெரியாது.